நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போட்டு விடுங்க அர்ச்சனா, பசங்க தானே விளையாட்டுத்தனமா தான் இருப்பாங்க. பாட்டி, இந்த வாட்டி பாட்டியால கூட உன்னை காப்பாத்த முடியாது. பாட்டியும் நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீ அப்படிப்பட்ட வேலையை தான் இப்ப பண்ணிருக்க. இல்ல பாட்டி, நான் சொன்னா கேட்பாங்க. பாட்டி, நீங்க பாத்தீங்கல்ல கிருஷ்ணன் அடிச்சான் தானே? கிரிஷ், என்ன காரியம் பண்ணிருக்க? நக்ஷையே அடிச்ச? இல்லக்கா, கிரிஷ் எதுவும் பண்ணல. நானே என் கண்ணால பார்த்தேன். டுக்கு தான் கிரிஷ தள்ளி விட்டான். பாவம், குழந்தை கீழே விழுந்துட்டான். அர்ச்சனா, பசங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தெரியாம அவ விழுந்திருப்பா. இல்லம்மா, ப்ளீஸ், நீங்க எப்பவும் அவன் முன்னாடியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தெரியலையா, வர வர இவ சேட்டை ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. டுகு, இப்ப நீ மட்டும் சாரி சொல்லலனா அப்புறம் நிஜமாவே சொல்றேன், அம்மாவும் சரி, பாட்டியும் சரி, உங்க மாமாவும் சரி, யாருமே உங்ககிட்ட இனிமே பேச மாட்டோம். சாரி சொல்லு. பரவாயில்ல விடு அர்ச்சனா. இல்லக்கா, தப்பு பண்ணா அவனுக்கு நாம தானே சொல்லி புரிய வைக்கணும். டுகு, சாரி சொல்லு கண்ணா. டுகு, இப்ப நீ சாரி சொல்ல போறியா இல்லையா? சாரி, இட்ஸ் ஓகே. சரி, இப்ப நீங்க 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க பார்க்கலாம். ஹக் பண்ணிக்கோங்க. வெரி குட். சரி போங்க, போய் விளையாடுங்க. வா கண்ணாமூச்சி விளையாடலாம். சரி வா போலாம். சரி. இந்த பசங்க இப்படிதான், ஒரு நிமிஷம் சண்டை, அடுத்த நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குதான் பசங்க சண்டை போடும்போது பெரியவங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்றது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துமா. மெதுவா மெதுவா. போதும் 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 போதும். நீங்க ஏன் இவ்ளோ பிளான்ஸ் எல்லாம் நடுறீங்க பட்டி பாட்டி? அப்பதான் என் பசங்க சந்தோஷமா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க, அவங்களுக்கு பசுமையான சூழ்நிலை கிடைக்கும். அப்பதான் இந்த பாட்டிய ஞாபகம் வச்சுக்குவாங்க. அனன்யா, நாம செடிகளை நட்டு அதை பாதுகாக்கலன்னா அது எப்படி பெருசா வளரும்? நமக்கு எப்படி பூவும் பழமும் கொடுக்கும்? அப்ப இன்னைக்கு என்ன பிளான் நட்டுருக்கீங்க பட்டி பாட்டி? இது பச்சை மிளகா. இந்த செடிய நட்டா வீட்டுக்கு எந்த திருஷ்டியும் வராதுன்னு சொல்லுவாங்க. என் பாட்டி கூட எனக்கு திருஷ்டி படக்கூடாதுன்னு திருஷ்டி பொட்டெல்லாம் வைப்பாங்களே. ஏன்னா உங்க பாட்டிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான். பாட்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல அர்ச்சனா அக்காவை பிடிக்குமா? அனன்யா குட்டி, இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். சரி, இப்ப நீ சொல்லு. உனக்கு இந்த பக்கம் இருக்கிற கண்ணு ரொம்ப பிடிக்குமா இல்ல இந்த கண்ணு ரொம்ப பிடிக்குமா? 2 கண்ணு ஒரே மாதிரி தான். 2 கண்ணு எனக்கு பிடிக்கும். சேம் சேம். அதே மாதிரிதான் உங்க பாட்டியோ உங்க 2 பேர்கிட்டயும் எந்த வித்தியாசத்தையும் காட்டல. நீ இப்ப என்ன சொன்ன? சேம் சேம். சரி அனன்யா, நீ இப்ப முதல்ல உள்ள போய் உன் கைய கழுவு. அப்புறம் ஸ்வெட்டரும் போட்டுக்கணும், ஏன்னா குளிர் அதிகமாயிட்டே இருக்குல்ல. என்னைக்கும் காலையில இருந்து ராதிகா எதுவுமே சாப்பிடல. அது மட்டும் இல்ல, காலையில இருந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கா. ராதிகா பாவம் தன்னைத்தானே ரொம்ப வருத்திக்கிறா. ராதிகா யதார்த்தத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இந்த மாதிரி சூழ்நிலையில அர்ச்சனா தன்னோட வாழ்க்கைய சரியா வாழ்ற வழிய தேடிக்கிட்டா. அவ தன்னோட கடமையும் கரெக்டா செய்யறா, தன் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிறா. அப்படி இருக்கும்போது கடவுள் அவளுக்கு கருணை காட்ட மாட்டாரா? அர்ச்சனாவோட நம்பிக்கை இல்ல, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கார்த்திக், உன் பிள்ளைக்காகவாது எழுந்துரு. முதல்ல எழுந்துரு. Thank you.
அம்மா ஸ்மைல் பண்றாங்க, பாட்டி ரொம்ப கோவமா இருக்காங்களே, என்ன பண்றது? என்ன பண்ண நீ? என்ன விஷயம் வந்தனா இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ற? ஆமா சித்தி, சும்மா தான் உட்கார்ந்திருந்தேன், அதான் இதை முடிச்சிடலான்னு வந்தேன். அப்புறம் இதை செய்யலாம் டைம் இருக்காதுல்ல. ஏன் இவ்ளோ மாவு பேசுற? விருந்தாளிங்க யாராவது வராங்களா? அதெல்லாம் இல்ல சித்தி, நைட்டுக்கும் சேர்த்து இப்பவே பேசுறேன். மாவை ஃப்ரிட்ஜ்ல வச்சா அப்புறம் டைரக்டா சப்பாத்தி பண்ணிக்கலாம்ல. இல்ல வந்தனா, பழைய மாவுல சப்பாத்தி பண்ணா யாருக்கும் பிடிக்காதுமா. நீ ஏற்கனவே நிறைய மாவு பிசைஞ்சு வச்சிருக்க. உனக்கே தெரியும்ல, நம்ம வீட்ல சப்பாத்தி பண்ணும்போதுதான் மாவை பிசைஞ்சு வைப்போன்னு. ஆனா சித்தி, இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அம்மா ஏதாவது வித்தியாசம் இருக்கா? சாயந்தரம் அனன்யாவை வேற ஒரு பர்த்டே பார்ட்டி கூட்டிட்டு போகணும். அப்புறம் எப்படி இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும்? அதனாலதான். பரவாயில்ல வந்தனா, உனக்கு வேலை இருந்தா நீ வெளியே போயிட்டு வா, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேம்மா. நீங்க இவ்ளோ வேலையும் தனியால எப்படி பண்ணுவீங்க? அதான் நான் பண்றேன். நீங்க சப்பாத்தி மட்டும் பண்ணுங்க, குருமாவை நான் பண்ணிட்டு சாலட்கோ கட் பண்ணிட்டேன். இல்ல வந்தனா, முதல்ல கட் பண்ணி வச்ச காய் சாலடுக்கு நல்லா இருக்காது. எப்பவும் பண்ற மாதிரி நானே அப்புறம் ஃப்ரெஷ்ஷா பண்ணிக்கிறேம்மா. சரிதானக்கா? சரி, பரவாயில்ல, விடுமா சுகன்யா. ஏதோ இவ பண்ணிட்டால, யாருக்கும் தெரியாது, விடு. அப்படி இல்லம்மா, உங்களுக்கு ராகுல பத்தி தெரியும்ல, அவன் இத கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். சித்தி, நீங்க ராகுல பத்தி கவலைப்படாதீங்க. அவன் எப்படியும் நைட்டு சப்பாத்தி சாப்பிட போறது இல்ல. அதான் அவனுக்கு சூப் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா வந்தனா, நீ போய் அனன்யாவை சீக்கிரம் ரெடி பண்ணு, உனக்கு டைம் ஆகுதுல்ல. அம்மா, டுகுவோட பிறந்த நாள் வர போகுதல்ல? எனக்கு ஞாபகம் இருக்குமா ராதிகா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, நானும் நந்தினியும் கூட வீட்ல இத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நக்ஷுக்கு பிறந்த நாள் வருதுன்னு உடனே கிறிஷ் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அது சரி, நீங்க எல்லாம் என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? என்ன பண்ண போறீங்க? நான் இந்த தடவை முடிவு பண்ணிட்டேன். நக்ஷோட பிறந்த நாள ரொம்ப ஆடம்பரமா கொண்டாடலாம். அர்ச்சனா, இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட பேசான்னு இருந்தேம்மா. இது வரைக்கும் நக்ஷுக்கு பிறந்த நாளை பத்தி பெருசா தெரியாது. ஆனா இப்ப தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பிறந்த நாளுக்கெல்லாம் போயிட்டு வரான்ல, அதனால அவன் தன்னோட பிறந்த நாளையும் அந்த மாதிரி கொண்டாடணும்னு ஆசைப்படுறான். அப்படியா? அப்படின்னா லிஸ்ட் கொடுமா, நம்ம குட்டி பையன் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறான். பெருசா என்னங்க, இந்த காலத்துல எல்லாரும் கொண்டாடுற மாதிரி தான். கார்ட்டூன், பாட்டு, டான்ஸ், அப்புறம் மேஜிக் ஷோ. நக்ஷ் என்கிட்ட இன்னொன்னு கூட சொன்னான், இந்த பசங்களெல்லாம் விளையாட வைக்க ஒருத்தன் வருவான்ல, அவனும் வரணுமா. அப்படியா? நக்ஷ் பாட்டி கூட சேர்ந்து பிளான் எல்லாம் பண்ணிட்டானா? பின்ன நாம எப்படி பார்த்தாலும் நக்ஷோட முதல் பிறந்த நாள் இதுவா தானே இருக்கும். அவனோட முதல் பிறந்த நாளை கொண்டாடும் போது அவன் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தான். சரி சித்தி, யார் யார கூப்பிட போறீங்க? அம்மா, இன்னைக்கு என்னம்மா சமையல் பண்ணணும்? அர்ச்சனாமா? அது வந்து மாணிக்கண்ண வாங்க சொல்றேன். 26, 27, 28, 29, 30. நான் வரேன் நக்ஷ். உய், அட கடவுளே. கார்த்திக், நீ தானே தள்ளி விட்ட? தாத்தா, நான் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன். அப்ப இங்க வந்து ஒளிஞ்சுக்க, என் பெட்ஷீட்டுக்குள்ள வந்திருக்க. இல்ல, நீங்க சீட்டிங் பண்ணி கிறிஷுக்கு காட்டி கொடுத்துடுவீங்க. போன தடவை நீங்க சொன்ன மாதிரி தான் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க நைஸா கிறிஷ் கிட்ட மாட்டி விட்டுட்டீங்க, அதனால நான் தோத்துட்டேன். இல்ல கார்த்திக், இந்த தடவை நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். நீ வா. இல்ல, நான் வேற எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன். இரு, கொஞ்சம் இருப்பா.
என்ன நீ இதெல்லாம் நீங்க செய்றீங்க, கொடுங்க நான் செஞ்சுக்கிறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். அம்மா நீ இங்க என்ன பண்ற? மேல கார்த்திக் கூட யாரு இருக்கா? அங்கதான் இருந்த, நீ தண்ணி எடுக்கிறதுக்காக வந்த. நீ ஒரு வேலை பண்ணு, இங்க மாணிக் அண்ணனுக்கு உதவியாரு. நான் மேல ரூமுக்கு போறேன், எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க அண்ணி. அது கொஞ்சம் கூட. வெளியில எல்லாரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இந்த தடவை டுக்குவோட பிறந்தனால ரொம்ப கிராண்டா பண்ண போறீங்களாமே. டுக்கு கூட என்கிட்ட வந்து கேட்டான், மாணிக் அண்ணா கிட்ட கூட கேட்டான். அவன் என்ன பரிசு கொடுக்க போறீங்கன்னு கேக்குறான். உங்ககிட்ட கேட்டு ஏதாவது கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அண்ணி. அண்ணி, டுக்குவோட பிறந்த நாளுக்கு நாங்க என்ன கொடுக்கட்டும்? என்ன பண்றீங்க நீங்க? நம்ம வீட்டு பெரியவருக்கு அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு என்ன கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். இப்பவே வா கார்த்திக், அதுக்கு இன்னும் பல மாசம் இருக்குல்ல. ஆமா அர்ச்சனா, ஆனா நான் இப்பவே பிளான் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அப்புறம் எல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிடும். இந்த முறை பார்த்தல நக்ஷோட பர்த்டே கேக்ல எவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு. லாஸ்ட் மினிட்ல என்னால எதுவும் செய்ய முடியல, ஏன்னா டைம் இல்லாம போயிடுச்சு. இப்ப நீங்க ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டே போறீங்க. ஒரு மனுஷன் தவறு செஞ்சுதான் கத்துப்பான். சரி சரி சொல்லுங்க, என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க பாரு, செகண்ட் பர்த்டேக்கு ஃபுட்பால், தேர்ட் பர்த்டேக்கு வீடியோ கேம், ஃபோர்த் பர்த்டேக்கு கீபோர்ட், அப்புறம் ஃபிஃப்த் பர்த்டேக்கு சைக்கிள். சைக்கிள்? அண்ணி, இந்த பிறந்த நாள் வந்த டுக்குக்கு 5 வயசு ஆகுதுல்ல? நக்ஷ், நீ எங்க இருக்க? நான் வரேன். நக்ஷ், நான் உன்னை தேடி வரேன். நக்ஷ், நான் உன்னை நிச்சயமா கண்டுபிடிச்சிருவேன். சின்ன பாட்டி, சின்ன பாட்டி, சின்ன பாட்டி. என்னப்பா? நக்ஷ் எங்க இருக்கா? இங்க வா. அங்க படிக்கட்டு தெரியுதுல, நக்ஷ் அங்கதான் அடிக்கடி போய் ஒளிஞ்சுப்பான். நீ அங்க போய் பாரு. ஆனா அவங்க இல்ல. அப்படியா? ஒருவேளை அவன் ரூம்ல ஒளிஞ்சுகிட்டு இருப்பான், அங்க போய் தேடி பாரு. ஓகேம்மா. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா பார்ட்டி பிளானர் கிட்ட எல்லாம் எதையும் கொடுக்க வேண்டாம். எந்த வேலையா இருந்தாலும் நாமளே செஞ்சு முடிச்சிடலாம். சில வேலைகளை நந்தினி பாத்துக்கிட்டோம், சில வேலைகளை லட்சுமி. அது மட்டும் இல்லாம வந்தனா அண்ணி, சூர்யா அண்ணா எல்லாம் இருக்காங்கல்ல. பாட்டி, அங்கேயும் நக்ஷ் இல்ல. அப்படியா? ஓஹோ, அப்போ மாமா ரூம்ல இருப்பான், நீ அங்க போய் தேடி பாரு. ஓகே. ஒரு நிமிஷம் நில்லு கிருஷ். இல்லப்பா, நக்ஷ் அங்க இருக்க மாட்டான். நக்ஷ் கார்த்திக்கோட ரூமுக்கு தனியா எப்ப போயிருக்கா? அவன் மனசுக்குள்ள அப்படி என்ன பயம் இருக்கோ தெரியல. யாராவது கூட இருந்தா மட்டும்தான் அந்த ரூம்குள்ள போவான். தனியா அந்த ரூம்குள்ள போகவே மாட்டான். எவ்வளவு வினோதமா இருக்குல்ல. கார்த்திக்க பத்தி நக்ஷ் என்ன நினைக்கிறானே தெரியல. நீயும் நானும் தான் புலம்புறோம் நந்தினி. ஆனா மேல இருக்கிறவன் நினைக்க மாட்டா. எல்லாமே அவன் கையில தானே இருக்கு. நம்ம வீட்டு சந்தோஷத்தை பறிச்சுதான் அவன் சந்தோஷப்படுறான். நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். என் கார்த்திக் கண் முழிச்சு பாக்குற வரைக்கும், இந்த ஜென்மத்துல இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவனை நான் வணங்கவும் மாட்டேன், வேண்டவும் மாட்டேன். அப்படி சொல்லாத சாந்தி. ஆண்டவ எல்லாருடைய வேண்டுதலையும் கேட்பான். கண்டிப்பாமா. எப்பக்கா கேக்குறது? 4 வருஷம் ஓடி போச்சு. கிருஷ், டுகுவ தேடுறதுல நான் உனக்கு உதவி செய்றேன். நிஜமா? ஆனா நீங்க நக்ஷோட அம்மா வச்சே, நீங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? அப்படி இருந்தா என்ன, நான் டுகுவுக்கு அம்மாவா இருந்தா உனக்கும் மாமி தானே. வா, இப்ப வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
பாட்டி இந்தப்பா இல்லம்மா வேண்டாம், போதும், நிறைய சாப்பிட்டேன். அர்ச்சனா ஸ்பெஷலா பாருங்க உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கா. எடுத்துக்கோங்க, 2 பேரும் எடுத்துக்கப்பா. சாப்பிடுங்க. பாட்டி ஆ? நக்ஷ் தானே கூப்பிடுறது? என்னாச்சு? நக்ஷ், பாட்டி அம்மா பாட்டி நக்ஷ், மெதுவா. என்னப்பா ஆச்சு உனக்கு? டுகு, ஏன்பா கத்துற? என்னப்பா ஆச்சு? ஏதா என்னாச்சு? அடிபட்டுச்சா? என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்ட? என்னாச்சு டுகு? ஏன் கத்திக்கிட்டே வர? சொல்லு, அடி ஏதாவது பட்டுருச்சா உனக்கு? ஆமாப்பா, என்ன நடந்தது? என்னாச்சு டுகு உனக்கு? என்ன ஆச்சுன்னு சொல்லு நக்ஷ். டுகு என்ன ஆச்சு? அம்மா கேக்குறல சொல்லு. சொல்லுப்பா. அது என்னன்னு சொல்லு. அங்க என்ன? மேல 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 என்னப்பா? என்ன டுகு? அங்க ஹேண்ட் அசைஞ்சது. யார் கை? அது அது அப்பா அப்பாவோட ஹேண்ட் அசைஞ்சது. என்ன? நீ சொல்றது உண்மையா டுகு? கார்த்திக்கோட கை அசைஞ்சுதா? ஆமாம்மா. நிஜமாதான் சொல்றியா? கார்த்திக், கார்த்திக்! வாங்க வாங்க. கடவுளே, ரொம்ப நன்றி கடவுளே. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. கார்த்திக்! ஹலோ ஹலோ, டாக்டர் இருக்காரா? நான் கார்த்திக், கார்த்திக்! அர்ச்சனா, கார்த்திக் பேசுறாயா? கார்த்திக் கண்ணை திறந்தானாமா? கார்த்திக் ஏதாவது கை அடிச்சானா? நீ பாத்தியா அர்ச்சனா? கார்த்திக், சாந்தி அம்மா, தைரியமா இருங்க. நக்ஷ், ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. பாப்பா. நக்ஷ், அப்பா கை தானா அசைஞ்சதா? நீ பாத்தியா? நான் பார்த்தேன் மாமா. இந்த கைதான். இந்த கை விரல இப்படி அசைச்சாரு. டுகு, தயவு செஞ்சு போய் சொல்லாத. எல்லா விஷயத்திலயும் விளையாடக்கூடாது டுகு, அது ரொம்ப தப்பு. அம்மா உண்மையதான் சொல்றேன். அப்பா கை நிஜமாவே அசைஞ்சது. நக்ஷ், நீ வாப்பா, வெளியில போலாம். பாட்டி, நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. நான் ஒன்னும் போய் சொல்லல. நான் நிஜமாவே அவர் கை அசைஞ்சதை பார்த்தேன். டுகு, நீ சொன்னது உண்மையா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.